அதிமுக திமுக இரண்டாம் என்று எண்ணக்கூடிய ஒரு சில வாக்காளர்கள், ஒரு குறிப்பிட்ட சில வாக்காளர்கள் ஒவ்வொரு முறையும் மாற்று கட்சி எது வருதோ அதை கொண்டு போடுவாங்க. கேப்டன் விஜயகாந்த் வரும்போது அதுக்கு அவருக்கு போட்டாங்க, வைகோ அவர்களுக்கு அவருக்கு போட்டாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் சீமானுக்கு போடுவாங்க. இப்படி மாற்று கருத்து உள்ளவர்கள் ரெண்டு கட்சிக்கு போட மாட்டாங்க, அண்ணா போட மாட்டாங்க, திமுக போட மாட்டாங்க. அந்த நிலையில தான் இப்போது விஜய் அவர் வந்த உடனே அந்த ஓட்டு அங்க போச்சு. அதோடு அவர் நடிகராக இருந்த காரணத்தினால் ஈஸியா மக்களிடத்திலே சென்றடைந்து இவர் 2000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு தருவதாக எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார். முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் 2000 ரூபாய் தருவதாக சொல்லியிருக்கிறார். இவர் முதலமைச்சராக வரவில்லை, இவரெல்லாம் முதலமைச்சர் பதவியில் இருந்தவர்கள். இவர் 2500 ரூபாய் தருவேன் என்று சொல்கிறார். வீடு இல்லாதவர்களுக்கு எல்லாம் வீடு கொடுப்பேன் என்று சொல்கிறார். கல்லூரி படிப்பு வரை எல்லோருக்கும் இலவசம் எல்லாம் அறிவித்தார். நடக்காதது, நடக்கவே முடியாது, செய்யவே முடியாது எல்லாம் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த காரணத்தினால் இவருக்கு ஓட்டு கொடுக்க என்று சொல்லி எல்லோரும் நினைத்த காரணத்தினால் அவருடைய வெற்றி இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த வெற்றி நிச்சயமாக நிரந்தரமானது அல்ல, இது காணல் நீர். இதை நம்பி போயிருப்பவர்கள் மீண்டும் தாய்க்களத்தில் இணைவதற்கு அனுமதி ஏற்ற காலம் விரைவில் வரும். நிச்சயமாக இது நிற்காது, நிலைக்காது. இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியானது, அமைந்திருக்கின்ற ஆட்சியானது ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான். பல்வேறு கூட்டு கட்சியினுடைய கலவை. திமுக ஆண்டிருக்கிறது ஒரு முறைதான் மைனாரிட்டி ஆட்சி, அதுக்கு முன்பெல்லாம் மெஜாரிட்டி ஆட்சி தான். அதிமுக எல்லா முறையும் ஆண்டு நேரத்தில் முறை மெஜாரிட்டி ஆட்சி தான். இன்றைக்கு தாவேக என்பது திமுகவில் வெற்றி பெற்ற கட்சிகளை கூட்டி சேர்த்து ஆட்சி அமைந்திருக்கின்ற ஒரு ஆட்சி.